சந்தோஷம். மன மகிழ்ச்சி எங்கே தேட முடியும், மன மகிழ்ச்சி எங்கிருந்து வாங்க முடியும் என்றால் அது உனக்குள் இருக்கின்ற எந்த ஒரு செயலை செய்தாலும் மன மகிழ்ச்சியோடு அந்த செயல் செய்யும் போது, அந்த பணியை செய்யும் போது, அது முழுமையாக உள்நோக்கி செல்லும் போது நிச்சயமாக மன மகிழ்ச்சி ஏற்படும் என்கிறது. அதுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்து நமக்கு தெரியவே தெரியாது என்கிறது இந்த பதிவு. ஒரு முறை நரேன் என்கின்ற சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுதே அவருக்கு ஆன்மீகத்தில் நன்றான் நாட்டம். கண்களை மூடிக்கொண்டு ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானத்தில் முழுமையாக மூழ்கிவிட்டார். அவர்களோடு சிறுவர்களும் விளையாடி கொண்டிருந்து சிறுவர்களும் முடிந்திருந்தார்கள். திடீரென ஒரு பாம்பு வருகிறது, நாகப்பாம்பு. எல்லோரும் சிறுவர்களும் கத்தி ஓடுகிறார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர்கள் அதை பற்றி காது வாங்கவே இல்லை. முழுமையாக அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த நாகப்பாம்பு அருகில் வந்தது, பாம்பு படையெடுத்தது. எல்லா சிறுவர்களும் கத்துகிறார்கள். தங்களை சுற்றியும் எல்லாரையும் அழைத்து வருகிறார்கள். ஆனால் விவேகானந்தர்கள் அசையவே இல்லை. நாகப்பாம்பு எடுத்து சற்று நேரம் பார்த்துட்டு தன்னால் அந்த பாம்பு சென்று விட்டது. சற்று நேரம் கழித்து கண் விழித்து பார்க்கிறான். சுற்றி கூட்டம் ஒரு மாதிரி படபடப்போடு இருந்தார்கள். நரேன் என்ன நடந்து தெரியுமா என்று கேட்டார். ஒன்றும் தெரியவில்லையே என்றார். உன்னிடம் ஒரு நாகப்பாம்பு படையெடுத்திருந்தது, பயமே வரலையா? உனக்கு ஒன்றும் தெரியவில்லையா? அந்த உணர்வு கூட வரவில்லையா என்று கேட்டார். நான் ஆழ்ந்து ஒரு சிந்தனை இருக்கும் போது மனமகிழ்ச்சியோடு ஒரு செயலை செய்யும் போது என்னை சுற்றி எதுவும் நடந்தாலும் எனக்கு தெரியாது. மனமகிழ்ச்சியோடு ஒரு காரியத்தை செய்தால் எந்த ஆபத்தும் நம்ம விட்டு விலகிவிடும் என்று சொன்னாராம். அப்பொழுது எல்லாம் கலந்து சென்றார்களாம். ஆம் நண்பர்களே, மனமகிழ்ச்சியோடு செய்தால் இருக்கின்ற ஆபத்தும் விலகி ஓடிவிடும், எதிராளிகளும் காணாமல் போய்விடும். அதை ஆழ் மனதிலிருந்து அதை சித்தார்த்தமாக செய்து அந்த அதீத மனதிலிருந்து அந்த உணர்வுகள் வெளிப்பட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த துன்பங்களும் நம்மை விட்டு விலகி போகும் என்றாராம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.